உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேரனோட கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற தாத்தாடா நானு. அவ குணத்துக்கு ஏத்த மாதிரி ராமான்னு பேர் வச்சிருக்கோம்ல, அவனுக்கு ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு தான் கிடைச்சிருக்கா. அதை விட எனக்கு வேற என்னடா சந்தோஷம் இருக்கு போகுது. அசோக், நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீ இந்த வேலையை முடிச்சிரு. தெய்வமே, சும்மா காமெடி கொண்டு கூப்பிடல, எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்கோ. கதையில எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிடாத ப்ளீஸ். சீதா, ஐம் ரியலி சாரி. என்னோட அஜாக்கிரதையால உங்க லஞ்ச் பாக்ஸை நீங்க கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க. இன்னைக்கு அம்மாவோட ஞாபகங்கள் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்களோட தப்ப நான் மன்னிச்சு விடுறேன். அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்குல்ல, அதனாலதான் என் லஞ்ச் பாக்ஸ் எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கம்மி வாடகையில வீடு கிடைச்சிட்டா போதுங்க. இதே நீங்க நல்லதுன்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு சொந்த வீடை கொடுத்தா அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? கஷ்டத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடு கடவுளேன்னு கேட்கலாம். ஆனா கஷ்டமே கொடுக்காதன்னு எப்படி கேட்க முடியும்? அது பேராசை தானே. திடீர்னு நீங்க கும்பிடுற ராமரு ஏற்கனவே உங்க வீட்டை காப்பாத்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா, எது நடந்தாலும் அது நம்மளோட நல்லதுக்காக தான். அந்த கடவுளோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். சேலரி அட்வான்ஸ் எதுக்கு உனக்கு? வீட்டு அடமானம் கடன் இருக்கு சார். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இப்ப மட்டும் எனக்கு அட்வான்ஸ் சேலரி கிடைக்கலனா என்னோட வீட்டை சீஸ் பண்ணிடுவாங்க. உன்னோட சேலரி அட்வான்ஸுக்கு பெரிய பாஸ்கெட் இருந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. உனக்கு இப்போ ஒரு இமெயில் வரும், அதுல இருக்கிற டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்பு. தேங்க்யூ so மச் சார். நீங்க எனக்கு பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நம்ம ஆபீஸ்லயே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஹே பிரியா, பிரியா ஒரு நிமிஷம் பாரு, என்ன பாரு. ஒரு நிமிஷம் நீங்க பிரியாவை பாருங்க. ராம்க்கு உன்ன மாதிரி பொண்ணு ஓகேவான்னு கேக்குறேன். ஹேய், வழியில போற வரவனால எனக்கு காட்டாத. என்னோட ஹார்ட் கோடீஸ்வரன் ராஜகுமாரனுக்காக புக் ஆயிடுச்சு. இப்படியே கனவு கண்டுகிட்டு என் கனவுல மனசுல எல்லாத்துலயும் அவர் தான் நிறைஞ்சிருக்காரு. ஐ கேன் ஃபீல் தட் கனெக்ஷன், தெரியுமா? ஆமா. யாருக்கு யாருன்னு எழுதி இருக்கோ அவங்க எப்படியாவது அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். இப்ப நீயே ரீவைண்ட் பண்ணி பாரு. பாஸ நான் மீட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட்ல, அதுக்கப்புறம் மோதல், அதுக்கப்புறம் ஆபீஸ்ல, அதுக்கப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு. காஃபி, டீ, லஞ்ச்னு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். இப்போ எங்களுக்குள்ள லவ்வும் வந்துடுச்சு. அம்மா தாயே, இங்க ஆரம்பிச்சு எங்கேயும் லிங்க் பண்ணிடாதமா. ரிலேஷன்ஷிப்க்கு இதுதாண்டி முக்கியம். எனக்கும் அவருக்கும் பக்காவான ஒரு லிங்க் இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. கண்ணம்மா, உனக்கு வயிறு வலிக்குதாமா? என்ன ஆகுது சொல்லுமா? எனக்கு கொஞ்சம் தள்ளுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அவளுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ வெளியில கண்டதை வாங்கி தின்னுட்டு வயித்தை கெடுத்து வச்சிருக்கா. இந்த கஷாயத்தை குடி. வேண்டாம் பாட்டி. இங்க பாரு, குடிக்கணும், வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. இத குடிச்சாதான் வலி குறையும். இல்லனா வயித்துல புழு உற்பத்தி ஆகி அப்படியே அரிச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றேன்ல, நீ குடிச்சுதான் ஆகணும். குடி. இந்தா. ராம், நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? ஆமா, வாடகைக்கு வீடு பார்க்கணும்ல, அதுக்காக தான். இதுக்காக லீவ் போட்டு அப்புறம் சேலரி புடிச்சிருவாங்க. சீக்கிரமா போனா ஒரு 4 வீடு தேடி பார்க்கலாம்ல. தனியா போறீங்களா இல்ல பிரியா வராங்களா?
நான் தெரு தெருவா அலையிறதுக்கு எதுக்கு பிரியாவை கூப்பிடணும்? பாவம் பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். நான் தனியாவே போய்க்கிறேன். இல்ல ரொம்ப தூரமா போறீங்களா? லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆனா என்ன? நான் என்ன சின்ன குழந்தையா பயப்படுறதுக்கு? இப்பெல்லாம் சின்ன பசங்க கூட தைரியமா போறாங்க. நீங்க வேணா சிறிய கேட்டு பாருங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க. இல்லைங்க இருங்க, நானும் வரேன் உங்க கூட. நீங்களா? நீங்க எதுக்கு வரீங்க? நிம்மதியா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. ஆக்சுவலி எனக்கு கூட வாடகைக்கு ரூம் தேவைப்படுதுங்க. ஏங்க என்ன ஆச்சு? ஓனர் கூட சண்டையா? வீட்டுக்கு ரெண்ட் ஏத்திட்டாங்களா? சொல்ல போனா எல்லாமே கலந்துதானே வைங்களேன். ஓ சரி வாங்க, நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கட்டும். ஹோப்ஃபுல்லி. சரி நான் போய் லேப்டாப்பை வச்சுட்டு வரேன். டிரான்சாக்ஷனை எப்படியாவது மாத்திடு. யாராவது கேட்டா பை மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு சொல்லு. நம்ம கம்பெனில இருந்து யாருக்கும் ஒயிட் மணி கொடுக்க கூடாது. அதுவும் அவளுக்கு கொடுக்கவே கூடாது. சரி மேடம். ஏய் சீதா, நீ என்ன அவ்வளோ ஸ்பெஷல் ஆனவளா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் உனக்கு கொடுக்கறாங்களா? அப்படின்னா ராமுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு நீதானா? நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா மேம். வாங்க வீட்டை பார்க்கலாம். இது ஹாலு, இது பெட்ரூம், இது பூஜை ரூம். இந்த வீட்ல இருந்த எல்லாரும் சொந்த வீடு வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அதுதான் கிச்சன். ஆனா நீங்க சொந்த வீடை விட்டு தான் நீங்க வர போறீங்க. நானும் இங்கதான் மேல பிளாட்ல இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து சரி பண்ணி தரேன். வாடகை எவ்வளவுமா? புரோக்கர் ரமேஷ் சொல்லலையாமா? 13,000. ஆனா 13 எங்களுக்கு ராசி இல்ல, அதனால 12,500 கொடுத்தா போதும். நம்ம ஆபீஸ்க்கு இங்க இருந்து பக்கத்துல தானே? ரம்யா, கிளினிக் ஓபன்ல தான் இருக்கும். இப்ப நீ குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வந்துடு. என்னோட பேத்திக்கு ஜலதோஷம் வந்திருக்கு. நாளைக்கு அவ பிறந்த நாள். 5 வருஷம் முடியுது. அப்படின்னா என் பொண்ணுக்கு துணையா அந்த பாப்பா இங்க இருக்கால? ஓ, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு நான் நினைச்சிட்டேன். ஐயோ இல்ல இல்ல, அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். இங்க நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருப்போம். அப்படின்னா உங்க 2 பேருக்கு தான் இந்த வீடா? குழந்தைக்கு அப்பா யாரு? அவளுக்கு அப்பா இல்ல. டேய் ரமேஷ், 2000 கமிஷன் வேணா கூட வாங்கிக்கோ. நீ பாட்டுக்கு கண்டவங்கள அனுப்பி வைக்காத. கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து அனுப்பு. அவளுக்கு என்னடான்னா புருஷன் இல்லங்கறா, ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கா. இவளுக்கு நான் வீட்டை கொடுத்தா அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. இவளோட விஷயம் எதுவும் எனக்கு சரியா படல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.